அனைவருக்கும் வணக்கம். குருவே துணை. இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வனிதா கதிர்வேல் சேனல் மூலம் மகாலய பட்ச அமாவாசை வழிபாட்டை பார்க்கலாம். அமாவாசை என்றாலே சிறப்புத்தான். அதிலும் புரட்டாசி மாதம் வரும் மகாலய பட்ச அமாவாசைக்கு சிறப்பு மிக அதிகம். அமாவாசை வழிபாடு என்பது நம் முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் பித்ருதோஷம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். அமாவாசை அன்று நம் முன்னோர்களின் வருகை இருக்கும். பட்சம் என்பது 15. அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதி முதல் புரட்டாசி அமாவாசை வரை மொத்தம் 15 நாள். இந்த 15 நாளும் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து நம் பூமிக்கு வரும் காலம். அந்த காலத்தில் தினமும் வழிபாடு செய்து அவர்களை நினைத்து நம் முன்னோர்கள் என கருதப்படும் காக்கைக்கு சாதம் வைத்து அன்புடன் அவர்களை வணங்கினால் சொர்க்க பிராப்தம் நம் முன்னோர்களுக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சொர்க்கம் செல்வதால் அவர்களின் வாரிசாகிய நாம் பூமியில் அவர்களின் ஆசையுடன் சுகமான வாழ்வு அமையும். மகாலய பட்ச காலம் என்பது 18/9/2024 முதல் 2/10/2024 வரை. இந்த 15 நாளும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அல்லது அமாவாசை அன்றாவது முன்னோர் வழிபாடு செய்யலாம். புரட்டாசி அமாவாசை 2/10/2024 புதன்கிழமை அன்று காலை விரதம் எடுக்கலாம். அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டு மதியம் முன்னோர்களை நினைத்து அறுசுவை உணவு படைத்து குடும்பத்துடன் முன்னோர்களின் ஆசியை பெற்று வாழ்வில் மேன்மையை அடையலாம். அமாவாசை அன்று கண்டிப்பாக உணவு தானம் செய்ய வேண்டும். யாராவது ஒருவருக்காவது உணவு தானம் அன்புடன் கொடுக்க வேண்டும். நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை பெறுவோம். நான் எப்போதுமே அன்னதானத்துக்குத்தான் அதிக முக்கியத்துவம் தருவேன். அன்னதான உணவு கண்டிப்பாக நம் கையினால் சமைத்த உணவாகத்தான் இருக்க வேண்டும். கடையில் வாங்கி தரக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கடையில் வாங்கி தரலாம். உணவில் உப்பு என்பது மிகவும் முக்கியம். உப்பு சுவையை மட்டும் அதிகப்படுத்தாது, அன்னதான பலனையும் நமக்கு தரும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகாலய பட்ச அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்து பிறருக்கு அன்னதானம் செய்து நாம் மேன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.